இனிய வணக்கம். குறிப்பறிதல் என்ற 110வது அதிகாரத்தில் 9வது குறள் 1099. ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உள என்ற அருமையான திருக்குறள். பார்வை பரிமாணங்களை தான் வள்ளுவர் சொல்கிறார். பார்வை பரிமாற்றங்கள் ஒவ்வொரு முறை காதலர்களுக்கு இடையே நிகழக்கூடிய இந்த கண்கட்டு வித்தை ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சம்மந்தமே இல்லை, ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. யாரோ நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனமாற நேசிக்கிறார்கள். இந்த நேசிப்பு என்றது ஒரு பக்கம் இருந்தால் அது வேற, இருவரும் நேசித்தால் தான் அது காதல் இல்லையா? இல்லைன்னா ஒன் சைடட் அஃபேர் லவ் அப்படின்னுடுவாங்க. இங்கே பார்வை பரிமாற்றங்கள் 2 பேரும் விரும்பியவர்கள், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் உண்மையாக. அப்போ அந்த பார்வை பரிமாற்றம் எப்படி இருக்கும்? அப்படியே அதில் போய் ஒன்றிடும் இல்லையா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. எப்படி இருக்குன்னா, யாரையோ பார்க்குற மாதிரி சம்மந்தமே இல்லாத, ஏன்னா கூட்டம் இருக்கும், இல்லை சில நேரங்களில் அந்த மாதிரி ஒரு நடிப்பும் இருக்கும், தெரியாதவங்களை பார்க்குற மாதிரி பார்க்குறது. ஆனால் உள்ளுக்குள்ள காதல் அப்படியே நிரம்பி இருக்கும். ஆனால் வெளியே அப்படியே ஒன்றும் தொடர்பே இல்லாத மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, காதலர் கண்ணே உள. ஆனால் அந்த பார்வையை நம்பிடாதீங்க, அது ஒரு காதல் நாடகம். ஆனால் உள்ளே இருக்கு காதல், வெளியில் தொடர்பே இல்லாத மாதிரி ஒரு பார்வை பரிமாற்றம், ஆனால் அதில் காதல் இருக்கிறது. இது காதலர்களுக்கு இடையே நிகழக்கூடிய ஒரு அழகிய நாடகம், ஒரு காதல் நாடகம். இதை ரசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு நம்மிடையே இந்த ஒரு அழகான ரசனையை வள்ளுவர் மிக நுட்பமாக நமக்கு நெய்து தந்திருக்கிறார் என்று சொல்லலாம். இதை இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.